ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மாம்பழம் வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சின்ன வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, மாம்பழம் மீடியமாக பழுத்திருக்கு பாருங்கள். இது கலர் தான் கொஞ்சம் இதாக இருக்குது, பழுத்திருக்கு. கருவேப்பிலை. பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வானலி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாயாச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். மாம்பழ தோல் பக்கம் ரொம்ப நேரம் திருப்பி விட்டு வேக வைக்காதீங்க. இது பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரியே திருப்பி ஃபுல் பாகமே வேக வச்சா போதும். இப்போ மாம்பழம் மட்டும் நல்லா வெந்துடுச்சு, அதை எடுத்துடலாம். ஆறட்டும், ஆற வைக்கலாம். இதில் 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. அதே ஆயிலில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மாம்பழத்தை இந்த மாதிரி எடுத்துடுங்க, மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். டொமேட்டோவில் எப்படி தோல் எடுத்துடுங்க, எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா மை போல் அரைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிடுங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நண்பர்களே, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு வானலி சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நண்பர்களே, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழத்தில் பண்ணதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.